ஒரு சிங்கத்துக்கும் புலிக்கும் சண்டை நடந்தால் எந்த விலங்கு ஜெயிக்கும்? இப்போ ஏன் இந்த கேள்வி வருதுன்னா, இயற்கையான சூழலில் ஒரு சிங்கம் இருக்கிற இடத்துல புலி இருக்காது, புலி வாழ்கிற இடத்துல சிங்கம் வாழாது. அப்படி இருக்கிறப்போ ஒரு சில நேரங்களில் ரெண்டு விலங்குகளும் சண்டை போடக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கு. அந்த நேரத்தில் எந்த விலங்கு ஜெயிச்சது தெரியுமா? இப்போது எதனால் இந்த ரெண்டு விலங்குகளும் ஒரே இடத்துல வாழாது? இந்த விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம ஸ்ட்ரீட் வீடியோவில் பார்க்க போகிறோம். சிங்கம், புலி இந்த ரெண்டுமே ஃபெலிடே அப்படிங்கிற பூனை குடும்பத்தை சேர்ந்தது தான். இந்த ரெண்டு எந்தெந்த நாடுகளில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, சிங்கங்கள் ஆப்பிரிக்கா கண்டத்தை சேர்ந்த நிறைய நாடுகள்லையும் இந்தியா மாதிரியான ஒரு சில நாடுகள்லையும் இருக்குது. ஆனால் அதுவே புலிகளை எடுத்துக்கிட்டோம்னா அதுங்க ஆசிய கண்டத்தில் மட்டும்தான் அதிகமாக வாழுது. இப்போது இயற்கையான சூழலில் எப்படி அப்படிங்கும் போது செயற்கையாக கூண்டில் வச்சு வளர்க்குறத பார்த்தோம்னா உலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய நாடுகளில் நம்மளால் கூண்டில் இந்த சிங்கத்தையும் புலியையும் பார்க்க முடியும். ஆனால் இயற்கையான சூழல்னு வந்துட்டா அது ஆப்பிரிக்கா கண்டத்தில் சிங்கங்கள் அதிகமாகவும் ஆசிய கண்டத்தில் புலிகள் அதிகமாகவும் வாழுது. இப்போது இந்த சிங்கத்தை நம்ம காட்டுக்கு ராஜா அப்படின்னு சொல்கிறோம்ல, ஆனால் அது காட்டில் வாழவே வாழாது. சிங்கங்கள் கிராஸ்லேண்ட்ஸ் சொல்லப்படக்கூடிய புல்வெளிகள், அதே மாதிரி பிளைன்ஸ் அதாவது சமவெளி பகுதிகளில் தான் அதிகமாக வாழும். அதுவே புலியை எடுத்துக்கிட்டோம்னா அப்படியே ஆப்போசிட், அதுங்க அடர்ந்த பகுதிகளில் அடர்ந்த காடுகள்லையும் மலைப்பகுதிகள்லையுமே அடர்ந்த இடங்கள்லையும் தான் வாழும். ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கு சிங்கங்கள் பொதுவாகவே ரிஸ்க் எடுத்து வேட்டையாடக்கூடிய விலங்காக இருக்குது. அதனால் திறந்த வெளியை பற்றி அதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அதுவே புலிகளை பொறுத்தவரை அது மறைஞ்சிருந்து தான் ஒரு இரையை தாக்கும் அப்படிங்கிறதுனால அது அடர்ந்த பகுதிகளில் அதிகமாக வாழுது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போது சிங்கங்கள் பொதுவாகவே கூட்டமாக தான் வாழும், வேட்டையாடுறதுமே கூட்டமாக தான் செய்யும். ஆனால் அதுவே புலியை எடுத்துக்கிட்டோம்னா அது வாழ்நாள் முழுக்கவே தனியாக தான் வாழும், அதே மாதிரி வேட்டையாடுறதுமே தனியாக தான் செய்யும். கிட்டத்தட்ட எல்லா நேரங்கள்லையுமே ரெண்டு விலங்குமே இப்படி தான் இருக்கும் அப்படின்னாலும் ஒரு சில சந்தர்ப்பங்களில் ரெண்டுமே மாறுபடும். எப்படின்னா, சிங்கங்கள் ஒரு சில நாட்களில் தனியாக வாழ வேண்டியிருக்கும், அந்த மாதிரி சமயங்கள்லாம் தனியாக தான் வேட்டையாடும். அதுவே புலியை எடுத்துக்கிட்டோன்னா அது இனப்பெருக்க காலத்துலையும் பெண் புலிகள் குட்டி போட்டு குடும்பமாக இருக்கும் போதும் அந்த குட்டிகள் வளர்ந்து பெரிய ஆளாக வரைக்குமே அதுங்க சேர்ந்து வேட்டையாடும். மற்ற நேரங்களில் எல்லாத்துலேயுமே புலி தனியாகவும் சிங்கங்கள் கூட்டமாகவும் தான் வேட்டையாடும். இப்போது அதோட ஆயுள் எவ்வளோ அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சிங்கத்தை பொறுத்தவரை அது காட்டில் வாழும் போது, அதாவது அதுக்கு உகந்த சூழலில் வாழும் போது அதுங்க 18 வயசு வரைக்கும் வாழும். அதுவே கூண்டில் வச்சு வளர்க்கும் போது அதுங்க 24 வயசு வரைக்கும் வாழும். அப்படியே நம்ம புலிக்கு வந்தோம்னா அது காட்டில் 11 வயசு வரைக்கும், கூண்டில் வச்சு வளர்க்கும் போது அதுவும் 24-25 வயசு வரைக்கும் தான் வாழும். இப்போது அதோட உடல் அமைப்பை பார்ப்போம். ஏன்னா வேட்டையாடக்கூடிய விலங்குகளுக்கு அதோட உடம்பு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறது முக்கியம் இல்லையா? இப்போது சிங்கத்தை எடுத்துக்கிட்டோன்னா அதோட உயரம் 1.2 மீட்டர், அதாவது 120 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்குது. அதுவே புலியை எடுத்துக்கிட்டோன்னா அது 1.1 மீட்டர், கொஞ்சம் உயரம் கம்மியாக இருக்குது. சரி, இப்போது அடுத்து அதோட நீளத்தையும் எடையையும் பார்ப்போம். இதை பார்த்தோன்னா சிங்கத்தை பொறுத்தவரை அதால் அதிகபட்சமாக 10 அடி நீளம் வரைக்கும் 225 கிலோ வரைக்குமே வளர முடியும். அதுவே புலி எடுத்துக்கிட்டோன்னா அது அதிகபட்சமாக 13 அடி நீளமும் அதோட எடை 300 கிலோ வரைக்குமே இருக்கும். அப்போ இங்கே புலி சிங்கத்தோட கொஞ்சம் பெருசாக இருக்குது. சரி, இப்போ அடுத்து அதோட பற்கள் எடுத்துக்கிட்டோன்னா சிங்கம் புலி ரெண்டுத்துக்குமே அதோட இந்த நீளமான பற்கள் 3 இன்ச் வரைக்கும் வளருது. அடுத்து அதோடைய அந்த நகத்தை எடுத்துக்கிட்டோன்னா, ஏன்னா தூரமாக ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த இரையவே தூரத்துலேருந்தே அடித்து நிலைக்குள்ளே வைக்கிறது அந்த நகங்கள் தானே, அந்த நகங்களோட சைஸ் எடுத்துக்கிட்டோன்னா புலிக்கு அது 4 இன்ச் நீளமும் சிங்கத்துக்கு அது 3 இன்ச் நீளமும் தான் இருக்குது. அடுத்துதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அதோட பைட் ஃபோர்ஸ். இந்த பைட் ஃபோர்ஸ் ஏன் முக்கியம் அப்படின்னா, இப்போ ஒரு இரையை ஃபுல்லாக அதோட கண்ட்ரோல் கொண்டு வரதுக்கு முன்னாடியே அப்படின்னு ஒரு கழுத்துலையோ இல்லை முக்கியமான இடத்துலையோ கடி கடிச்சிச்சுனாலே அங்கேயே நல்லா குழஞ்சு போயிடும். அப்போ அந்த பைட்டுக்கு எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்குது, அதாவது அந்த கடிக்கு எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு விலங்குகளுக்குமே அது 1000 PSI, அதாவது 1000 PSI அப்படிங்கிற அளவில் தான் இருக்குது. இப்போ அந்த PSI அப்படின்னா என்னன்னா பவுண்டு பெர் ஸ்கொயர் இன்ச், அதாவது 1 இன்ச்சுக்கு 1 இன்ச்சு, அதாவது 1 இன்ச்சுக்கு 1 இன்ச்சு இந்த இந்த குட்டியூண்டு இடத்துலையே அது எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குது கடிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு விலங்குகளுமே 1000 பவுண்ட் அளவுக்கு இந்த சின்ன இடத்துலையே ஃபோர்ஸ் கொடுக்க முடியுது. அது கிலோகிராமுக்கு மாற்றணும் அப்படின்னா அந்த சின்ன இடத்துலையே அதுங்களால 450 கிலோகிராம் ஃபோர்ஸ் கொடுத்து ரெண்டு விலங்குகளாலுமே இரையை கடிக்க முடியும். சரி, இப்போ வரைக்கும் பார்த்ததுல சிங்கம் ஒரு சில விஷயங்கள்லையும் புலி வேறு சில விஷயங்கள்லையும் முன்னிலையில் இருக்குது. இப்போது இந்த டேட்டாவெல்லாம் ஓரமாக வச்சுட்டு நிஜமாலே நடந்த சண்டையில் எந்த விலங்கு ஜெயிச்சிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, 2011 துருக்கி நாட்டில் இருக்கக்கூடிய ஆங்கர் அசூவில் அங்கே இருக்கக்கூடிய சிங்கமும் புலியும் சண்டை போடக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கு. அப்போது தொண்டை பகுதியில் இருக்கக்கூடிய ஜுகுலார் வெயின், அந்த வெயினை கிழிச்சு எந்த விலங்கு தெரியுமா? சிங்கத்தோடைய ஜுகுலார் வெயினை கிழிச்சு புலி அந்த சிங்கத்தை மொத்தமாக கொன்னே போட்டுச்சு. இது மட்டும் தான் நடந்திருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ வரலாற்றுலேயே நம்ம எடுத்து பார்த்தோம்னா ரோம் நாட்டில் அந்த கொலேசியம் பார்த்துருப்பீங்க இல்லையா, அந்த உடஞ்சு போன ஒரு பில்டிங் பார்த்துருப்போம். அந்த பில்டிங் எதுக்காக கட்டினாங்க அப்படின்னா, சுற்றி மக்கள் உட்காந்துருக்கும் போது இடையில சண்டை போட்டிகள் நடத்துறதுக்காகவே அது கட்டப்பட்டுச்சு. மனுஷங்களுக்கும் சண்டை நடக்கும், மனுஷங்களுக்கும் விலங்குகளுக்கும் சண்டை நடக்கும், விலங்குகளுக்கும் சண்டை நடக்கும். இந்த மாதிரி சண்டையில் அவங்க சிங்கத்தையும் புலியும் சண்டை போட வச்சுருக்காங்க. அந்த சண்டையில் நிறைய நேரங்களில் புலிகள் தான் ஜெயிச்சிருக்கு. இது போக இந்தியாவில் 1800களில் பரோடாவை ஆட்சி செஞ்ச அந்த ஆராய்ச்சியாளர் சிங்கத்துக்கும் புலிக்கும் சண்டை நடத்தி சிங்கம் தான் ஜெயிக்கும் அப்படின்னு அதுக்கு பந்தயமும் கட்டியிருக்காரு. ஆனால் அங்கேயுமே புலி தான் அந்த சிங்கத்தை கொண்டு போட்டிருக்கு. ஆஹா, அப்போ புலி தான் பலசாலி போலையே
அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா, பதிவு செய்யப்பட்டக்கூடிய விஷயங்கள்லாம் எடுத்து பார்க்கும்போது புலி தான் நிறைய நேரங்களில் சிங்கத்தை கொண்டிருக்கு. ஆனால் இதில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமும் இருக்கு அப்படின்னு நிபுணர்கள் சொல்றாங்க. அது என்னன்னா, இப்போ இந்த சண்டைகள் எல்லாமே கூண்டில் வளர்க்கப்பட்டக்கூடிய விலங்குகளுக்கு இடையில அந்த இயற்கையான அது வாழக்கூடிய சூழல் இல்லாம நாட்டில் நடந்திருக்கு. ஒருவேளை இயற்கையான சூழல்ல இந்த சண்டைகள் நடந்துருந்துச்சு, அதாவது சிங்கமும் புலியும் ஒரே இடத்துல வாழ நேர்ந்து அங்க ஒரு சண்டை நடந்துருந்துச்சுன்னா அங்க முடிவு எப்படி வேணா இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க? நம்ம விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது புலி தானே ஜெயிச்சிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அதுக்கான காரணம் நம்ம முன்னாடியே பார்த்தாச்சு. என்னன்னா, இப்போ புலிகள் பொதுவாகவே தனியாக தான் வேட்டையாடும், சிங்கம் கூட்டமாக வேட்டையாடும். அப்படிங்கிறப்போ தனியாக இருக்கக்கூடிய அந்த புலியால கூட்டமாக வரக்கூடிய அந்த சிங்கங்களை தடுத்து நிறுத்த முடியுமா, அதுங்களை சமாளிச்சிருக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அப்போ ஒரு இயற்கையான சூழல்ல இந்த சண்டை நடந்துருச்சு அப்படின்னா அப்போ முடிவு வேற மாதிரி எப்படி வேணா இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. ஆனா அது நடக்கிறதுக்கான வாய்ப்புமே இருக்குதான் போல. ஏன்னா உலகம் முழுக்கவே எடுத்துக்கிட்டா சிங்கம் தான் புலி இருக்காது, புலி இருந்தா சிங்கம் இருக்காதுன்னு பார்த்தோம்ல. ஆனா இந்தியால குஜராத் மாநிலத்துல கிர் தேசிய பூங்கா, அங்க சிங்கங்கள் தான் அதிகமாக வாழும். அங்க காட்டுக்குள்ள இன்ஸ்டால் பண்ணி வச்சக்கூடிய அந்த கேமரால அவங்க புலியை பார்த்துருக்காங்க. அதை பார்த்ததை வெளியே செய்தியாக கொடுக்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு அப்புறமா நம்ம இந்த பகுதியில் ஒரு புலியை பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. 25 வருஷத்துக்கு அப்புறமா பார்க்குறீங்கன்னா அப்போ அதுக்கு முன்னாடி அங்கே புலி இருந்துச்சா அப்படின்னு ஒரு கேள்வி வருதுல்ல. அதை பற்றி பார்க்கும்போது தான் தெரிய வந்திருக்கு. இப்போ நம்ம தமிழ்நாட்டை எடுத்தோம்னா இங்கே எப்பயுமே புலிகள் மட்டும்தான் இருக்கும். ஆனால் அதுவே நம்ம குஜராத்தில் எடுத்தோம்னா முன்னாடி காலத்தில் எல்லாமே அங்கே சிங்கம் புலி ரெண்டுமே அதுங்களுக்கு உகந்த சூழலில் அந்த மாநிலத்தில் இருந்திருக்கு. அதுக்கப்புறமா நடந்த அதிகப்படியான வேட்டையால் புலியினம் மொத்தமாகவே அழிஞ்சு போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இங்கே வந்துச்சு இல்லையா இந்த புலியுமே பக்கத்து மாநிலங்களில் இருக்கக்கூடிய காடுகள்லேருந்து மெதுவாக நடந்து வந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி நடந்து வந்ததுமே அடுத்து கொஞ்ச நாள்லேயே இறந்தும் போயிருக்கு. பார்க்கலாம், ஒருவேளை இதே மாதிரி இன்னும் புலிகள் அதிகமாக அந்த இடத்துக்கு வந்து அதுங்களால தொடர்ந்து வாழ முடிஞ்சு, தகவமைச்சு வாழ முடிஞ்சு, அப்போ பின்னாடி காலத்தில் என்னைக்காவது ஒரு நாள் அந்த சிங்கத்துக்கும் புலிக்கும் ஏதாவது சண்டை நடந்துச்சு அப்படின்னா இயற்கையான சூழலில் ரெண்டு விலங்குகளுக்கு இடையில நடக்கக்கூடிய சண்டையில் எந்த விலங்கு ஜெயிக்குங்கிறது தெரியும். இப்போதைக்கு செயற்கையான சூழலில் பதிவு செய்யப்பட்ட வரைக்குமே நிறைய இடங்கள்ல புலிகள் தான் சிங்கத்தை அதிகமாக கொண்டு குவிச்சிருக்கு. அப்போ புலிகள் தான் இந்த இடத்துல ஜெயிச்சிருக்கு. இப்போ இந்த வீடியோவில் நம்ம சிங்கத்தையும் புலியை பற்றி பார்த்தோம். இப்போ இதே மாதிரி நம்ம இன்னொரு வீடியோ பண்ணியிருக்கோம், அதில் ஜெல்லி ஃபிஷ்ஷை பற்றி பார்த்துருப்போம். ஜெல்லி ஃபிஷ்ஷில் என்ன இருக்க போகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போ நீங்களும் நானும் இருக்கோம், நமக்குலாம் வயசாகிடுச்சுன்னா என்ன ஆகும்? இப்போ எனக்குலாம் வயசாச்சுன்னா நான் செத்து போயிடுவேன். ஆனால் அந்த ஜெல்லி ஃபிஷ் தொடர்ந்து இளமையாகவே இருந்துட்டு அதுக்கு இயற்கையான முறையில் மரணம்னு ஒன்று நிகழாது. தொடர்ந்து இளமையாகவே தன்னை வச்சுக்கும் எத்தனை வருஷம் ஆனாலும். அது எப்படி தொடர்ந்து இளமையாகவே இருக்க முடியும் அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் வந்துச்சுன்னா அந்த வீடியோவில் நம்ம அது எப்படி தொடர்ந்து இளமையாக இருக்குது, அதுக்கு அதோட உடம்புல என்னவெல்லாம் செய்யுது, அப்போ அதுக்கு சாவே வராதா அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம பேசியிருப்போம். அந்த விஷயத்தை என்னங்கிறத கண்டுபிடிச்சி அதை மனுஷங்களுக்கு பயன்படுத்த முடியுமா அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம டீட்டெயிலாக பேசியிருப்போம். அந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ சைடில் கொஞ்சம் நேரத்தில் ஒரு கார்டு வரும், அந்த கார்டை நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதே மாதிரி விலங்குகள் சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்லேயே நம்ம பண்ணியிருக்கோம். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா சைடில் இந்த பிளேலிஸ்ட் உங்களுக்கு தெரியும், அந்த பிளேலிஸ்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கலாம். இது போக உங்களுக்கு வேறு ஏதாவது விலங்குகளை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். இப்போ இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது, அதை பார்க்கணும் அப்படின்னா தொடர்ந்து நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. நன்றி.